சொல்றாங்கல்ல மக்காக்கு வரக்கூடிய ஹாஜிமாருக்கு ஜபலே சவுருக்கு மேல ஏறி பார்க்க முடியும், வாகனங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, எல்லாருக்கும் வந்து மேல ஏறி பார்க்க முடியும்லாம் சொல்றாப்புலையா, உண்மையில முடியுங்களா? உண்மைதான். ஏன்னா சவுதி அரசாங்கம், சவுதியுடைய அந்த முனிசிபாலிட்டி என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா, வரக்கூடிய ஹாஜிமார்களை வந்து கவர்றதுக்காக வேண்டி எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஏரியாவை. அப்படிங்களா? மேல போய் பாக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 25 ரியால் நினைக்கிறேன். ஆனா செப்பரேட்டா ஒரு வாகனம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்படிங்களா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நமக்கு பின்புறமா தான் அந்த மலையுடைய வியூ பாருங்க. மாஷா அல்லாஹ். லைட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா எங்களுக்கு நேராக தெரியக்கூடிய அந்த லைட் போட்டது தான் ஜபலே சவுர் மலைங்களா? ஆமா, அது சில வேலைகள் நடந்துட்டு இருக்கனால 1 மந்த்தா லாக் பண்ணி வச்சிருக்கதாக சொல்றாங்க. ஓகே பாய், இந்த உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், ரொம்ப முடியல, அழகான இடம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேச முடியுமா? தாராளமா பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். வாகனத்துல வரும், இங்க வந்து வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வசதிகள் உண்டா? வசதிகள் எல்லாம் பார்க் பண்ண முடியுமா? அதே போல பெண்களுக்கு வர முடியுமா? ஆண்கள் மட்டும்தான் வர முடியுமா? இல்லாட்டி எல்லாருக்கும் பார்க்க முடியுமா? என்னென்ன ஸ்பெஷல்கள் இருக்குதுங்க? அது மாஷா அல்லாஹ். எப்படின்னா பார்க்கிங்கை பொறுத்த வரையில பெரிய அளவுல பார்க்கிங் வந்து அங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. காருக்கு தனியா, பஸ்ஸுக்கு தனியா, இண்டிவிஜுவலா கார்ல வராங்கல்ல ஃபேமிலி அவங்களுக்குன்னு தனி பார்க்கிங் இருக்கு. லேடிஸ், ஜென்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வரலாம். மாஷா அல்லாஹ். அப்ப லேடிஸுக்கும் வரதுக்கு அனுமதிகள் உண்டா? அதே போல போய் பார்க்கிங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிமாருக்கும் டோக்கன் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா? ஒவ்வொருத்தர்களுக்கு பணங்கள் நாங்க கொடுக்கணுமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முழுக்க ஃப்ரீ. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். சவுதியில இப்படி ஒரு விஷயங்களா? ஃப்ரீயான முறையில கொடுக்குறாங்களா? எனக்கு இவ்வளவு நாள் தெரியலையே பாய் இது. ஏன்னா இப்ப அந்த மாதிரி வந்து அதாவது வரக்கூடிய ஹாஜிமார்களை கவர்வதற்காக வேண்டியும் வரலாற்று சம்பவங்களை ஹாஜிமார்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நல்ல அருமையான டெவலப் ஏரியா பண்ணிருக்காங்க. மாஷா அல்லாஹ். எல்லாமே ஃப்ரீ தான். ஆனா உள்ள போயிட்டு நீங்க மியூசியம் போயிட்டு வரலாறு சம்பவத்தை பாக்குறதா இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நீங்க இன்னொரு என் நண்பர் சொன்னாப்ல, இங்க வந்து ஒரு மியூசியம் இருக்குது, அந்த மியூசியத்துக்குள்ள சௌர எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அதோட சம்பவங்களை, அதோட ஹிஸ்டரிகள் எல்லாம் முழுமையா காட்டக்கூடிய 3D முறையில வந்து காட்டுறாங்களாம். நான் ஒரு சகோதரத்தை கேட்டேன், நான் இன்னும் உள்ள போய் பார்க்கல, இனிமேதான் போய் பார்க்கணும். வந்த சகோதரர் சொன்னாரு, மாஷா அல்லாஹ் கண் கலங்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத தத்ரூபமா அப்படியே வடிவமைச்சு காமிச்சாங்க. மாஷா அல்லாஹ். அவர் சொல்லும் போதே உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா போய் பார்க்கணும். கொடுக்கக்கூடிய 25 ரியால் இருக்குதுல்ல, ஆமா, அந்த 25 ரியாலுக்கு நாங்க உள்ள போகக்கூடியது வேத்தா இல்லைங்களா? பிரோஜனமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். 1/2 hourன்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த விஷயங்களை வந்து உணர்ந்த அந்த சகோதரர் சொல்லக்கூடிய கருத்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே புரோஜனமானதா. அதே போல வரக்கூடிய ஹாஜிமார்கள் நாங்க ஒன்று சொல்லிக்கிறோம், இதுக்கப்புறம் வரக்கூடிய ஹாஜிமார்கள் நீங்க யாருமே வந்து பயப்பட தேவையில்லை. நாளை சவுருக்கு மேல எவ்வளவு நேரம் ஆகணும், நாங்க ரொம்ப கஷ்டமாயிரும், எந்த விதமான பயங்களும் இல்ல. எங்களுடைய தோழர் சொன்னதை போல வாகனங்கள் அனுமதிப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, வாகனங்கள் இருக்கிறது. வரக்கூடிய ஹாஜிமார்கள் அனைவரும் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாக்குறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமா, இலங்கையில் இருந்து நம்ம சகோதரர் ஆசில், இந்தியால இருந்து அபுதாபி வந்து இந்தியால இருந்து வந்திருக்கிறாப்ல, நான் வந்து ஸ்ரீலங்கால இருந்து இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எங்களுக்காக துஆ செஞ்சு போங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானா. ஆமீன்.